தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டு அந்த காவாளி பயலுக 50,000 கோடிக்கு சுத்தி இருக்கிறான். 50,000 கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கணும். பாரு, எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம். இங்க பாரு, இது மாதிரி எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம். எத்தனை ஏரி. இது யாரு? மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மடி கணினி, தையல் மிஷின், சைக்கிள். பாரா, பாத்துக்கிட்டே வாடா. சைக்கிள். நல்லா கவனிடா. வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா. ஐயா உபயம்டா. வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா. மடி கணினி நல்லா கவனிச்சுக்கடா. டே பாரா. இங்க கவனிடா. இங்க கவனிடா. ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏண்டா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்த? அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஏன் ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவு அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி, எல்லாம் இலவசம்டா. நம்ம இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? ஏன் தர முடியாது என்றால் கவனி, இதுதான். இலவசமா கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு? இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும். அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான். இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல. தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம். உயிர்காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம். பாரு, போத்தல் அடைச்சி விற்கிறான் முதலாளி. தூய குடிநீர் என்று அவன் சொல்றான். இது தூயதல்ல, தீயது என்று நாம் சொல்றோம். இந்த புட்டி நீர் ஒவ்வொரு நொடிக்கும், ஒவ்வொரு 8 நொடிக்கும் பல குழந்தைகள் உயிரிழக்குது. ஏன்னா தூய குடிநீர் என்று அவன் நஞ்ச வியாபாரம் பண்றான். நீ இதை பாரு, உனக்கு பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும். மேத்யூ பார்லோ என்கிற நீரியல் எழுத்தாளர் என்ன சொல்றான், இதுல நச்ச கலக்கிறான்டாங்கிறான். இந்த நீர் குடிக்கும் போது ஒரு சுவை வருவதற்காக அவன் இது தூய நீர் அல்ல, வரு சோ பியூர் வி ப்ராமிஸ் நத்திங். இந்த அவன் என்ன பண்றான், இந்த நீரை தூய குடிநீர் என்று டயமெத்தோட் இந்த விஷம் மருந்து கலக்கிறான். 13 மடங்கு இதுல கலக்கிறான். இது பூச்சிக்கொல்லி அல்ல, உயிர்கொல்லி. இதனால என்ன வருதுன்னு நீ நினைக்கிறீன்னா, பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட பிறப்பது, தாய்களுக்கு மார்பு புற்றுநோய் வருவது, 3-4 வந்தது டைமெத்தட். இதுல பாத்துக்க, உயிர்கொல்லி. பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது. ட்ரஸ்ட் இன் எவரி டிராப் என்ன சொல்றான் பாரு. பூச்சிக்கொல்லின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அப்பாட்ட கேக்குறாங்க, பூச்சிக்கொல்லின்னா பூச்சிக்கொல்லியை குடிச்சா நீ உயிரோட இருப்பியா, செத்து போவ. அப்படின்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி இல்ல, உயிர்கொல்லி. அதனால இது உயிர்கொல்லி. இந்த நீரை நாம குடிக்கிறோம். அது குடிக்கிற தன்மையோடு இருக்கா? ஆர்கனோ பயாபாஸ், இந்த ஆர்கனோ குளோரிஃபார்ம், இந்த பாரு இதுல அந்த இங்க பாரு, சுழியம் புள்ளி, சுழியம் 5 மில்லிகிராம் மேல இருக்கக்கூடாது. ஆனா சுழியம் புள்ளி, சுழியம் 7-3 மில்லிகிராமுக்கு அவன் கலக்கிறான். இந்த பாரு, இது தெரிஞ்சுக்க. அப்புறம் நீ ஓட்டு போடலாம், என்னை ஜெயிக்க வைக்கலாம், நீ போடாம கூட போகலாம். எனக்கு ஒண்ணு அதுல நட்டம் இல்ல.
நான் என் பிறமை கடமையை செஞ்சுட்டு செத்து போறேன். இங்க பாரு, இங்க பாரு, இது உயிர் கொல்லி. நீ குடிக்கிறது நீர் அல்ல, விஷம், நஞ்சு. அததான் அவன் சொல்றான் அந்த எழுத்தாளர். அது என்னன்னா இது குடிக்கிற தன்மையோடு இருக்குன்னு தரச்சான்று தந்தவன் அவன். யாராவது சொல்லு, குடிக்கிற தன்மையோடு இந்த நீர் இருக்குது என்று தரச்சான்றிதழ் தந்தவன் நமக்கு எவனும் இல்லை. இவன் குழந்தை நீர் சுவைக்காக இந்த பிக்சட், இங்க பாரு, இதுல என்ன பண்றான், பிக்ஸி டஸ்ட்ங்கிற இந்த மந்திர தூசிங்கிற அந்த சுவைக்காக இந்த மந்திர பொடி அதுல கலந்து அவன் என்ன செய்யற, குடிக்கும் போது தண்ணீர்ல தாக நிக்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்கிறது. ஏன்னா இவன் சுத்திகரிக்கிறங்கிற பேர்ல பியூரிஃபை. நம்ம அப்பா நம்மால் அவர்கள் வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர், அவர் அலோபதி மருத்துவர் தான். அவர்கிட்ட போய், வெள்ளிமலை, நான் தண்ணீரை சுட வச்சு குடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. ஆழ்வார், உனக்கு என்ன பைத்தியமா, தண்ணீரை எதுக்கு சுட வைக்கிற? தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு, அதான் தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணுயிர்கள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குது. இப்ப காய்ச்சல்னா அந்த தண்ணீரை குடிச்சாதான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோட போய் இது சண்டை செஞ்சு குணப்படுத்தும். ஆனா தண்ணீரை சூடு பண்ணி விட்டால் அந்த நுண்ணுயிர்கள் செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும்? இந்த கேள்வியை நம்ம அப்பாட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிரும்னா, இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல நல்லா கவனிச்சுக்க, பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு, இந்த போத்தல் நினைக்காத, இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள். பெட்ரோல்ல கடைசி கழிவு தான் தாறு, இந்த பிளாஸ்டிக். 162 மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்க தேவைப்படுது. பயந்துராத, நல்லா கவனி. இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க 1800 கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதுக்கு இது 1800 கிலோ கார்பன் டை ஆக்சைடு, கரியமிலை வாயுவை, நச்சுக்காற்றை வெளியிடுது. சாதாரணமான கிடையாது. இப்ப அதுக்குள்ள இருக்க நுண்ணுயிரிகள் கொன்றதுனால தண்ணீரை நாம குடிப்போம், தாக நிற்கும். தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது. அதனால என்ன செய்யுதுன்னா, முட்டி வலி, சோர்வு எல்லாம் வருது, கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துருது. பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துருது. பிறந்து 3 வருஷத்துல புற்றுநோய் வருது. இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல. புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா, ஹான்ஸ் சாப்பிட்டா, பான்பராக்கு போட்டா வரும்னு நினைச்சேன். தாயின் மார்ல பால் குடிச்சதை தவிர ஒன்னும் செய்யல. இதுக்கு ஏன் வந்துச்சு? ஏன்னா நீர் விஷமாயிருச்சு, சோறு விஷமாயிருச்சு, காற்று விஷமாயிருச்சு. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். உனக்கு புரியுதா? இந்த சூழலில் நீ உன்னுடைய பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை, அடுத்த தலைமுறை, நம் பரம்பரையை விட்டு செல்ல போகிறாயா, இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு செல்ல போகிறாயா? இதுதான் தாய்க்கு புற்றுநோய். இங்க வர அந்த அயோக்கிய பேல 1 லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட 30 காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான். தாமிரபரணி எல்லா நதிகளிலும் 30 காசுக்கு எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு விற்கிறான்? 1 லிட்டர் தண்ணீரை, அதே தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறான். கொள்ளை லாபம் அடிக்கிறான். பாத்துக்க, 30 காசு 30 ரூபாய், எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துக்க. அதுல விண்ணூர்தி நிலையத்துக்கு தாகம்னு நீ சொன்னீன்னா 1 மடக்கு தாண்டா இருக்கும். வேணா குடிச்சு பாரு. 1 மடக்கு 20 ரூபாய். இந்த இவ்வளவு தாண்டா கொடுப்பான் அப்படின்னா முடிஞ்சிடும் 20 ரூபாய். நான் அப்படித்தான் கேட்டேன். 1 மடக்கு 20 ரூபாய். போங்கன்னு எந்த காலத்திற்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறேன். துறைகிட்ட கேட்டேன், எந்த காலத்திற்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறாப்ல. இங்க பாரு சாமி, பாரு சாமி, இதெல்லாம் என்னென்ன சாமி? நம்ம ஆத்தாள பொண்ணுக்கு, அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பயலுக்கு மட்டும் எப்படா கிடைக்குது? இந்த கேள்வியை நீ கேட்கணும்டா. எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் என்ன? என் ஆத்தா குடத்தை தூக்கிட்டு அலைகிறா, என் அப்பே அலைகிறான், என் தங்கச்சி, என் பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி வேட்டையாடும் போது அலைபேசியில் அழைச்சு பேசினவன எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தனுடைய வீட்டில் இறக்குறானே, அவனுக்கு எப்படி வருது?
இந்த கேள்விய கேட்டுட்டீனா நீ ஏன் ஆளு, இல்லைனா நீ டிவிக்கு போக வேண்டியதுதான். பாரு பாரு, இங்க பாரு, அழைச்சு பேசணும்னு வந்துருதுடா. அழைச்சு பேசணும்னு வந்துருது.